இப்ப பண்ணதுக்கே ஸ்கேம்ன்ற வார்த்தைய ஒருத்தர் பேரோட கரெக்ட் பண்ணாங்க. இப்ப அது வேற ஒரு பிரச்சனைடா. மக்கள் எல்லாரும் வந்து அத ஒண்ணு சொல்ல போய் பிரஜன் பிரதர் அத எப்படி புரிஞ்சுட்டாருன்னு தெரியல. எல்லார் மேலயும் பொங்கலுக்கு அப்புறம் கேஸ் போடுவேன். பொங்கலுக்கு அப்புறம் இதுதான் சார். இப்போ உங்க வைஃப இந்த கேஸ் எடுக்கிறத விட சூட் கேஸ் எடுத்துட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு ஹாப்பியா நீங்க இந்த டாக்ஸிக்கே இல்லாத வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில போய் சும்மா அங்க தமிழர்களே இல்லாத இடத்துல நீங்க அப்படியே ஃபேமிலியோட ஜாலியா இருந்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப நீங்க இந்த கேம் ஷோக்கு உள்ள வந்துட்டு யாரும் இதை சொன்னா நான் கேஸ் போடுவேன், அதை சொன்னா இதை கேஸ் போடுவேன் சொல்ல முடியாது. நம்மள உள்ள போயிட்டு வெளில வர எல்லாரையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுதான் செய்வாங்க. அதுதான் இந்த கேம். இதுல அக்ரிமெண்டே படிச்சிருப்பீங்க. டிவி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண அதுக்கு டிவி மேல உங்களுக்கு வராதான் கோவம். இந்த டெஃபர்மேஷனை நீங்க ஏன் என் பொண்டாட்டிய இப்படி பேசுறத எக்ஸ்போஸ் பண்ணி இப்படி ரொம்ப தப்பு ஒரு சின்ன விளையாட்டுல தப்புனா 100 தடவை நொன்னு வர பிக் பாஸ் என்ன இனி பிக் பாஸ் அந்த சாஷோ பொண்ணுங்கன்னா எப்பவுமே உலகத்திலேயே வாய்ஸ் வக்கரமான ஒரு ஆள் பிக் பாஸ் சீசன் 9 வாய்ஸ் ஓவர் தான். வக்கரமான ஆளியாயோ நீ அரோராவோட கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அந்த முதல் 3 சப்ஸ்கிரிப்ஷன்ல நீ தான் இருக்க. உன் பிக் பாஸ் வாய்ஸ்க்கு இருந்த மொத்த மரியாதையுமே இந்த வாரம் மத்தவங்களுக்கு முன்னாடி உனக்கு தான் போச்சு.